வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே இட்லி ரெசிபி போட்டிருக்கேன். அதாவது இட்லி அரிசி வச்சு இட்லி எவ்வளோ மெஷர்மெண்ட்ல போட்டா இட்லி ஜம்முன்னு வரும்னு அந்த ரெசிபி போட்டிருக்கேன். இன்னைக்கு இட்லி ரெசிபியில ரேஷன் அரிசி வச்சு சும்மா மல்லிகை பூ மாதிரி ஜம்முன்னு புசு புசு இட்லி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு சைடிஷா ஒரு தக்காளி தண்ணி சட்னி, அதாவது எங்க ஊர்ல எல்லாம் இந்த தக்காளி தண்ணி சட்னி ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதாவது ரோட்டு கடை, தள்ளுவண்டி கடை, சின்ன சின்ன ஹோட்டல், அந்த மாதிரி ஹோட்டல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்னி கண்டிப்பா இருக்கும், அன்னாடுமே இருக்கும். ஒரு பக்கெட் ஃபுல்லும் வச்சிருப்பாங்க. நாம வந்து ஒரு 2 இட்லி தான் கொடுப்பாங்க. நிறைய ஒரு 4 கரண்டி 5 கரண்டி எடுத்து ஊத்தி சுட சுட இட்லியோட பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா நல்லா இருக்குங்க. இன்னைக்கு அந்த இட்லியும் அந்த தக்காளி தண்ணி குழம்பு தான் பார்க்க போறேங்க. இன்னைக்கு ரேஷன் அரிசி வந்து 2 டம்ளர் எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் பெரிய டம்ளரில் தான் எடுத்துருக்கிறேன். அதோடு வந்து இட்லி அரிசி வந்து 2 டம்ளருங்க. அதே டம்ளரில் அதுக்கடுத்தது வந்து பச்சரிசிங்க. அது ரேஷன் பச்சரிசி தான். அது வந்து 2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. மொத்தம் நான் 6 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி 2 டம்ளரு, இட்லி அரிசி 2 டம்ளரு, ரேஷன் பச்சரிசி 2 டம்ளருங்க. 6 டம்ளர் ஆச்சு. அதை நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். அதுக்கடுத்தது வந்து உளுந்து வந்து நல்லா குவிச்சு 1 டம்ளர் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் ஊற வச்சுட்டுங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உளுந்து ஊற வச்சிங்கன்னா போதுங்க. முதல்ல வந்து உளுந்து ஆட்டி எடுத்துக்கலாங்க. உளுந்து போட்ட கிரைண்டரில் முதல்ல உளுந்து போட்டால் நல்லா கல் சூடாகாமல் நல்ல மாவு நல்லா பொங்கி வருங்க. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா மாவாயிருக்குது. ஃபஸ்ட் கல் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ 2வது கல் எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அரிசியை ஒரு 2 டைம் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாங்க. அரிசியை வந்து நீங்கள் 4-5 டைம் கழுவி எடுத்துக்குங்க. அந்த ரேஷன் அரிசியில் நல்லா அழுக்கு இதெல்லாம் இருக்குங்க. நல்லா கழுவி எடுத்துங்க. இல்லை கல்லுப்பும் கூட நீங்கள் போட்டு கழுவுங்க. நம்ம தண்ணியில் பார்த்தோம்னா அந்த அரிசி நல்லா தெளிவாக தெரியணுங்க. அந்தளவுக்கு கழுவி எடுத்துட்டிங்கன்னா இட்லி நல்லா வெள்ளையாக நல்லாயிருக்கும். நம்ம அரிசியும் 2 டைமு ஆட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், அதாவது மாவே நல்ல வெள்ளையாக இருக்குங்க. முதல்ல வந்து உளுந்து ஆட்டிட்டோம். அதுக்கடுத்து 2 டைமு அரிசியுமே ஆட்டி எடுத்துட்டுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ஆட்டியாச்சு. ஆட்டவே பாருங்கள் நல்லா, அதாவது உளுந்து நல்லா ஆட்டி எடுத்துட்டோம். அரிசி வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக குறைனையாக இருக்கையில் எடுத்துக்கங்க. வெள்ளை ரவை வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், வலுவலுன்னு இருக்குங்க இட்லி. இப்போ பாருங்கள், 2வது கல் ஆட்டி எடுத்தாச்சு, நல்லா கலக்கியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். சாயந்தரம் இட்லி ஊற்றலான்னு. இது நான் காலையில் இப்போ ஒரு 10 மணிக்கு ஆட்டி எடுத்துருக்கிறேங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு நான் மூடி வச்சுட்டேன். மீத மாவை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சு கழுவி ஆட்டி எடுத்து புளிக்க வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், நான் காலையில் ஆட்டி வச்சேன். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, நல்லா புளிச்சிருச்சுங்க மாவுமே. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த தக்காளி தண்ணி சட்னியை பண்ணிடுறாங்க. இப்போ தக்காளி தண்ணி சட்னி ரொம்ப சிம்பிளுங்க. தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த ஐட்டம் இருந்தால் போதும். எண்ணெய், கடுகு, உப்பு, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். 5 நிமிஷத்துல ஒரு பக்கம் தக்காளி தண்ணி சட்னி, ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா சுட சுட இட்லி எடுக்கிறதுக்கு இந்த தக்காளி தண்ணி சட்னியும் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். சுட சுட ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம தக்காளி தண்ணி சட்னி ரெடி பண்ணிடலாங்க. சட்னி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வடக்கல்ல தண்ணி வச்சுட்டோம். தண்ணி கொதிக்குது. இப்போ தக்காளியை நான் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கிறேங்க. இது ஒரு 5-6 பேர் இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்லாம். ஏன்னா தண்ணியாட்டம் தான் வைக்க போகிறோம், அதனால அளவு கொஞ்சம் அதிகமாகவே வரும். இந்த தக்காளி வந்து இப்படி கத்தியில் கீரல் போட்டு வேக போட்டுடலாங்க. ஏன்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால கீரல் போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துருங்க தக்காளி. இப்போ பாருங்கள், 5 தக்காளி தான் போட்டிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் இல்லைங்க, 2 நிமிஷத்துலேயே கொதி வந்ததுன்னா தக்காளி தோல் விட்டு வந்துடும். எடுத்து தக்காளி தோல் எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க இது எப்படி வெந்திருக்குதுன்னு. இப்போ பாருங்க, மூடி போட்டு 1 நிமிஷம் தான் ஆச்சு. நம்ம எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்பவே எல்லாம் தோல் விட்டுருச்சு. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தக்காளி போடுங்க. முன்னாடியே போட்டு அடுப்பத்த வைக்க வேண்டாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தக்காளி போட்டீங்கன்னா 1 நிமிஷத்துலயே தோல் விட்டு வந்துருங்க. இப்போ பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, தக்காளி தோல் எல்லாம் விட்டு வந்துருச்சு. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இப்போ வந்து இதெல்லாம் ஒரு தட்டத்துக்கு எடுத்து
வச்சுட்டு ஆற வச்சு தோல் எடுத்து நைஸாக அரைச்சிக்கலாங்க. எதுக்கு தோல் எடுக்கிறோம்னா நம்ம அந்த சட்னி வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்குங்க, நைஸாக இருக்கும். தண்ணியாட்டம் இருந்ததுனால தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதனாலதான் இதோட தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்க ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க தக்காளி எல்லாம் ஆற வச்சு தோல் உரிச்சு ஆற வச்சு இப்படி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. தக்காளி வந்து நல்லா பழமா எடுத்துக்கங்க, அப்போதான் வந்து நம்ம சட்னி நல்லா கலராமல் இருக்கும். இப்போ பாருங்க மறுபடியும் அடுப்பத்தை வச்சு வடக்கல் அதே வடக்கல் வச்சுட்டேன், தாளிச்சிடலாம். இப்போ வந்து கல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு சேர்த்திக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுக்கடுத்து வந்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 சேர்த்திருக்கேன். பாருங்க இது நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா நீளமாக கூட அரிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்க இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு அடுத்தது இதோட வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து நாம் அரைச்சதை இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ வந்து இதுக்கு உப்பு போட்டுடலாம். நான் கல் உப்பு போடுறேன். அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. அதுக்கடுத்து மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ பாருங்க இது இன்னும் கொதிக்க கொதிக்க கெட்டியாகும். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க இது ஒரு கொதி வரட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க குழம்பு நல்லா கெட்டி ஆயிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து உப்பு காரம் கூட நீங்கள் பார்த்துக்குங்க. மிளகாத்தூள் பிடிக்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் சாம்பார் தூள் கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிருச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதோட பக்குவம். இப்போ பாருங்க நம்ம மல்லி இலை போட்டுடலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம தக்காளி தண்ணி சட்னி. பாருங்க சும்மா எப்படி இருக்குன்னு பாருங்க. சுட சுட இட்லியோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கு. இப்போ கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம சுட சுட இட்லி ஊற்றிடலாங்களா. இப்போ பாருங்க இட்லி ஊற்றுறக்கு நம்ம இட்லி பாத்திரம் வச்சுட்டோம், தண்ணி சூடாகட்டும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மாவு எப்படி பொங்கி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்க நல்லா பொங்கிருச்சு பாருங்க மாவு. இப்போ பாருங்க இட்லி ஊற்றி வச்சு 7 நிமிஷம் ஆச்சு. ஆவி சைடில் வருது, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்திருக்கும். இங்கே பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு. சும்மா அப்படியே பந்தா சும்மா வெள்ளையா மல்லிகைப்பூ மாதிரி வெந்திருக்குதுங்க.
இப்போ வந்து இட்லி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ இட்லி எல்லாம் எடுத்துடலாம். பாருங்க, அப்படியே ஒட்டாம சும்மா ஜம்முன்னு வந்திருக்கு இட்லி. இப்போ பாருங்க, நம்ம தட்டுலேருந்து இட்லி எல்லாம் எடுத்துட்டோம். பாருங்க, சூடாக இருக்குது. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இதாக இருக்குது. பாருங்க, நல்ல பந்து மாதிரி இருக்குங்க. அதாவது வெள்ளையாமல் இருக்குது. நம்ம ரேஷன் அரிசி போட்டோன்னே தெரியாது, அந்த பிசு பிசுப்பே இல்லை. பாருங்க, கையிலேயே ஒட்டுல பாருங்க, பிசு பிசுப்பு இருக்காது, வாசம் எதுவுமே இருக்காதுங்க. அதாவது நம்ம போட்டிருக்கிற அளவு கரெக்டான அளவு, எந்த ஒரு இது இருக்காது. நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்கும், புசு புசுன்னு வெள்ளையாக இருக்கும், அதே மாதிரி இருக்குதுங்க இட்லி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட போட்டு உளுந்தும் போட்டு ஊற வச்சு ஆட்டி இட்லி சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு ரேஷன் அரிசி வச்சு சும்மா பந்து மாதிரி புசு புசுன்னு வெள்ளையா, வாசமே இல்லாம பிசு பிசுப்பு இல்லாம இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து தொட்டுக்கறக்கு தக்காளி தண்ணி சட்னி ஒன்று பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மறக்காம இந்த இட்லியும் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் எல்லாமே செஞ்சு தர்றோங்க. அதாவது முருங்கை பொடி, கருவேப்பிலை பொடி, கொள்ளு பொடி, பிரியாணி மசாலா, அந்த மாதிரி எல்லா ஐட்டமே இருக்குங்க. நம்மளுடைய முறுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அதாவது டெய்லியும் முறுக்கு வந்து நிறைய போயிட்டே இருக்கு. நான் அதை பத்தி வீடியோ நிறைய உங்களுக்கு போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்க பாருங்க நம்ம முறுக்கு எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ், மசாலா ஐட்டம் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. ஃபோன் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புவோம். உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே கொரியர் எல்லாம் அனுப்புகிறோங்க. நீங்கள் மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எந்த நேரத்துலையும் கான்டாக்ட் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தர்றேங்க. இந்த இட்லியும் தக்காளி தண்ணி சட்னி எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.